சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயர் போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறையில் பதிகை எண் 90 முதல் தொடங்கணுமா? கோயிலில் 5வது மந்திரமா? கோயில் என்ற தலைப்பில் என்ற தலத்தில் பாடப்பட்ட 5வது மந்திரம். 4வது மந்திரம் படிச்சுட்டோமா? ஆமாம், அதெல்லாம் அந்த இதில் கரெக்டு. அதில் பல்லவ மன்னன் குறிப்பு வர்ற மந்திரம் தானே. 5வது மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க. மனமே, இறைவன் யானைத்தோலை பொருத்தியவன், சிவந்த சடையில் சந்திரனை உடையவன், இடிபோல் முழங்கும் கூற்றுவனை நிலத்தில் உருண்டு போகும்படி உதைத்தவன், பின்னர் அருள் செய்தவன், மார்க்கண்டேயருக்கு அழியாத இன்பத்தை தந்தவன், யமனுடைய ஏவலர்கள் நம்மை தண்டிக்க முயலும்போது அதை தடுத்து ஆட்கொள்பவன், அடுத்த பத்தியா எழுதுங்க. இத்தலம் பெருமை நீங்காதவர்களுடைய தலம். இங்கு இறைவன் திருச்சிற்றம்பலத்தில் விளங்குகிறான். அவனை நாம் அடைந்து விட்டோம். இனி நாம் பெற வேண்டியது எதுவும் இல்லை. குறிப்புரை: மார்க்கண்டேயர் இன்பம் பெற்ற வரலாறு நாம் அறிவோம். நேற்று தான் நம்ம அந்த அங்கமாலையில் சொன்னோம். மேலே சொல்லப்பட்ட மந்திரங்களை கடைபிடித்தாதான் இது பொருந்தும்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு குறிப்புங்க இருக்குது. இந்த மந்திரத்தில் நம்மை என்று ஒரு சொல் இருக்கிறது. அது கடந்த 4 மந்திரங்களில் உள்ளதை குறித்ததுங்கிறார். கடந்த 4 மந்திரங்களில் சொல்லப்பட்டதை குறித்ததுங்கிறார். மார்க்கண்டேயர் வரலாறு சொன்னது நம்மையும் அவ்வாறு காப்பான் என்று உணர்ந்திட. இந்த மந்திரத்தில் ஆனாமைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனாமைனா நீங்காமைன்னு அர்த்தம். ஆனாமைனா நீங்காமை. கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கண்ணியானை உருன இடி கூற்றுதைத்து உருண்டோட உதைத்து உகந்து உலவா இன்பம் தருவானை. இந்த மார்க்கண்டேயர் வரலாறில் என்றும் 16 வயசை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது முதல் பிரமாணம். மார்க்கண்டேயருக்கு இறைவன் என்றும் 16 கொடுத்தாருன்னு சொல்கிறத விட உலவா இன்பம் தந்தான்கிறார். இது ஒரு பெரிய பிரமாணம். இன்றைக்கே பெரிய செய்தி இது. ஆமாம், வீடு பேர் என்றும் 16 மரணமிலா பெருவாழ்வுன்னு அதுக்கு பொருள் எடுக்காமல் திரும்பவும் 16 வயசுக்காரராக கோயிலாக நடந்துகிட்டு இருந்தாருன்னு நம்ம ஆட்கள் பொருள் எடுப்பான். அப்படி பொருள் கிடையாது. அந்த என்றும் 16 என்பதற்கு திருவள்ளுவரே மரணமிலா பெருவாழ்வு சொல்கிறார். நிலமிசை நீடு வாழ்வார், அதுதான் மரணமிலா பெருவாழ்வு. நிலமிசை நீடு வாழ்வார் வள்ளலார் சொன்னான். அங்கேருந்து தான் எடுத்தேங்கிறார் வள்ளலார். மரணமிலா பெருவாழ்வுங்கிறத திருக்குறளிலிருந்து தான் எடுத்தேங்கிறார். நிலமிசை மலர்மிசை ஏகினான்
நிலமிசை நீடுவாள். அந்த நிலம்ங்கிறது மண்ணுலகத்தை தான் குறிக்கணும்னு கிடையாது, எந்த நிலத்தை வேணாலும் குறிக்கலாம், எந்த இடத்த வேணாலும். நிலம்ங்கிறது இடங்கிற பொருள். உருமன்ன கூற்றுதைத்து உதைத்துகந்த உலவா என்பம் தருவானை தருமனார் தமர் செக்கிலிடும்போது, செக்கில் போட்டு துன்புறுத்தும் போது தடுத்தாட்கொள்வான் பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்தும் பெருமானை பெற்றாமன்றே என்றார். ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். யானைத்தோல் உரித்தது, ஆமாம், அவர் இதேமாரி நிறைய சொல்கிறாராச்சு. ஆமாம், யானைத்தோல் உரித்தது பேராற்றல். பேராற்றல் உடையவர் தான் எந்த மலத்தை நீக்க முடியும்? ஆணவ மலத்தை நீக்க முடியும். அப்படி புரிந்து கொள்ளணும். பேராற்றல். இறைவன் பிறை சூடியது பெருங்கருணையும், பெருங்கருணை அடைக்கலம் கொடுப்பான் என்பதற்கான குறியீடு. எல்லா குறியீடுகளையும் கரெக்டாக ஒருத்தர் சொன்னாங்களே, நீங்கள் தான் சொன்னீங்களா? பத்மாவதி அம்மா தான் சொன்னாங்களா? குறியீடுகளையெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு அவங்க தான். 3 நிமிஷம்தான், ஆனால் அந்த பதியத்தை 30 நிமிஷம் படித்த திருப்தியோடு சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்தது யமன். இடிபோல் முழங்கி வருகின்ற யமனை உருண்டோட உதைத்தார். யமன் இது தன் கடமை என்று வந்தான். சிவனடியாரிடத்தில் நாம் செல்லுகிறோம் என்றெல்லாம் அவன் பிரித்து பார்க்கவில்லை. இதில் சிவன் மார்க்கண்டேயருக்காக வருவார் என்று அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. யார் பேசாமல் வெளியே கோயிலுக்கு வெளியே நின்றுருக்கலாம், கொஞ்சம் டைமை தள்ளி போட்டுட்டு. எத்தனை தூக்கு தண்டனையை தள்ளி போடுறாங்க, என்ன சொல்கிறீங்க? கோயிலுக்கு வெளியே நின்னா தூக்கியிருக்கலாம். சிவன் இதில் வருவார் என்று அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆமாம், திருவடி பார்க்கிறார். அதனால் இதில் அந்த யமனை என்ன செய்கிறாரு? சிவனடியாரிடத்தில் வந்திருக்கிறாரு. சிவன் இதில் மார்க்கண்டேயருக்காக வருவார்னு எதிர்பார்க்கலை. எனவே இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது, யமன் அவருக்கு கொடுத்த வேலையை தான் செய்தான். ஆனால் மார்க்கண்டேயருடைய சாதனம் இறைவனை வர வைத்தது. இதே மாதிரி நம்மளுக்கு நம்ம ஆட்கள் யாருக்காவது கயிறை போட்டால் இறைவன் நான் அந்த பக்கமாக போயிருந்து தூக்கிட்டு போயிடும், நான் அந்த பக்கமாக கொடிமரம் பக்கமாக போயிருந்து தூக்கிட்டு போயிரும்பார். அதான் நடக்க போகுது. ஆமாம், என் பேரை சொல்லி கூப்பிடுவான், தென்னாளுடைய சிவனை போற்றியும்பா, நீ காதில் வாங்காத தூக்கிட்டு போயிட்டே இரு அப்படிம்பார். ஆமாம், வேற ஆமாம், அது மார்க்கண்டேயருடைய சாதனம். இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, சாதனம் இறைவனை வர வைக்கும், அதான் செய்தி. சாதனம் இறைவனை வர வைக்கும், அதுதான் செய்தி. சில சித்தாந்திகள் இங்கு ஒரு கேட்குற கேள்வி, இறைவனே ஒரு பணியை கொடுத்து இறைவனை தடுக்கலாமான்னு ஒரு கேள்வி. இந்த இடம் ஒரு அழகான இடம். இறைவனே ஒரு பணியை கொடுத்துட்டு இறைவனை தடுக்கலாமா? உங்ககிட்டயே நகராட்சி கமிஷனர் முறையாக இல்லாத கடைகளை எல்லாம் உடைங்கன்னு சொல்லிட்டு உடைக்கிற இடத்துக்கு அவர் தடுக்கக்கூடாதுல்ல? என்ன சொல்கிறீங்க? போலீஸை கூப்பிட்டு போய் கடையை உடைங்கப்பான்னு சொல்லிவிட்டு ஒரு நகராட்சி கமிஷனரே அந்த இடத்துல தடுத்தாருன்னா இப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குல்ல? அந்த இடத்தில் சைவம் சொல்லுகிற பதில், இறைவனுக்கு பிடித்ததையெல்லாம் நாம் செய்யலாம். எந்த உயிராக இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும் இறைவனுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. இதுதான் விஷயம். அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் என்ன கேள்வியோடு சுற்றணும்? இது பிடிக்குமா பிடிக்காது? தனிமனித விருப்பு வெறுப்புகளை வச்சு நாம் செயல் செய்யக்கூடாது. எப்போ செயல் செய்தாலும் இது இறைவனுக்கு பிடிக்குமா அதைத்தான் நான் வேறு வடிவத்தில் உழைப்பு உண்மைங்கிறேன்.
உழைப்பை கூட விட்டுருங்க. சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். உண்மை இருந்ததுன்னா உண்மைக்கு பேர் தான் சாமி. சாமியும் இறைவனும் ஒன்று தானே. வாய்மையும் இறைவனும் ஒன்று தானே. தர்மமே கடவுள். அதாவது என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம், வள்ளுவர் சொல்கிறார். சாமியே வேண்டாங்கிறார். அன்பில்லாதவனை அறமே கொண்டு விடுங்கிறார் வள்ளுவர். என்பில் அதனை வெயில் போல காயுமே, என்பில்லாத உயிர்களை வெயில் அடிக்கிற மாதிரி அன்பில்லாதவனை அறம் கொண்டு விடுங்கிறார். சாமியே வர வேண்டியதில்லை. இதுக்கெல்லாம் எதுக்கு சாமி வர்றார்? அறத்தை வச்சே கொண்டு விடுவார். அதனால் சைவத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் இது நல்லா தான் செய்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, யாருக்கு பிடிக்குமான்னு பார்க்கணும். இறைவனுக்கு பிடிக்குமா பிடிக்காது, அந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடிட்டு சைவத்தில் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். பிடிக்காதுன்னா என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. பிடிக்கும்னா செய்யலாம். அடுத்தது அப்படியே நம்ம மேலே கொண்டு வர்றார். தருமனார் யமனை தருமன்கிறார். தருமனார் உரையில் தான் கூற்றுவன்கிறாங்க. யமனுக்கு ஏன் தருமனார்னா, அவன் எல்லா கடமையை தான் பார்க்குறான், அது யாருன்னு பார்க்குறதில்ல. கடமையை தான். மார்க்கண்டேயரே அவன் கண்டுக்கிடலையே. அதனால தான் அது. ஆமாம், பிற்காலத்தில் ஒரு சினிமா பாடலே வந்தது. ஆமாம், நீதிபதி மாதிரி தான் அவன் தர்மம். அதனால அவனுக்கு கோயில் ஏன் கட்டுறாங்க? உயிரை கவர்ந்து செல்பவனுக்கு எதுக்கு கோயில்? அவனுடைய கடமையில் அவன் கரெக்டாக இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் சிவன் கோயிலில் அவனுக்கு ஒரு சந்நிதியை வச்சு அவனை கும்பிட்டு அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கேயோ இடம் கொடுத்து, கோயிலுக்குள்ளேயே இடம் கொடுத்து. அப்போ தர்மன் யம தர்மன்னு அதனால தான் சொல்கிறேன். அதாவது ஒரு 15-20-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு சினிமா பாட்டு யமனை பற்றி. வாடா வான்னா வரமாட்டான், போடா போனால் போக மாட்டான் அப்படின்னு ஒரு சினிமா பாடல் வந்தது யமனை பற்றி. வாடா வான்னா வரமாட்டான், போடா போனால் போக மாட்டான் அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. இந்த யமன் உயிர்களை பிரிப்பதற்காக நேரம் தேடுறது பற்றி ஒரு கதை இருக்குது திருவிளையாடல் புராணத்தில். ஒரு கல்யாண வீட்டில் உயிரை கவருவான். அந்த கதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஆமாம், கல்யாண வீட்டில் கரெக்டாக மாப்பிள்ளை தூக்கணும். அவனுக்கு கல்யாணம், அவனை எப்படி தூக்குறதுன்னு டைம் பார்த்து தூக்குவான். அந்த கதையை அடுத்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். ஆமாம், மாடு முட்டி இறந்துருவான். ஆமாம், மாடு முட்டி இறந்துருவான். ஆமாம், மாட்டை வச்சு முட்டை வச்சு தூக்கிடுவான் யமன். மாப்பிள்ளையை தூக்கணும், தூக்க போனால் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கோம். மாடை வச்சு மாப்பிள்ளை முட்டை வச்சு தூக்கிட்டு போயிடுவான். இது ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்குது. ஆமாம் ஆமாம், ஸ்பாட்லேயே இறக்குறாங்க கல்யாணம் முடிஞ்ச. ஆமாம், அதெல்லாம் நிறைய நடக்குது. இப்போ நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு சென்னைக்கு போயிருந்தோம். கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் பயங்கர சண்டை. மாப்பிள்ளைக்கு அப்பா தற்கொலை பண்ணிட்டார். கல்யாண தேதியை மாற்றி வைக்க முடியல. முந்தின நாள் நாங்கள் எல்லோரும் கல்யாண வீட்டுக்கு போனவனெல்லாம் இளவு விட்டு போய் அதுக்கான அந்த சடங்குகளெல்லாம் பங்கெடுத்து கூட நின்று அடுத்த நாள் கல்யாணம். ஆமாம், அடுத்த நாள் கல்யாணம். நிறுத்த முடியாது. எங்கள் அண்ணியுடைய தம்பிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி ஒரு கல்யாணத்தில் தடைப்பட்டுட்டு 2வது கல்யாணம் நிச்சயம் பண்ணி பட்டுச்சேலை எடுத்துக்கிட்டு 2 வீலரில் பின்னால் இருந்துட்டு பட்டுச்சேலை வழுகும்போது இது முன்னால் போய் விழுந்து இறந்துட்டு எங்கள் அண்ணி. அவங்க தம்பிக்கு கல்யாணம் 1 நாள் 2 நாள் இல்லை. இந்த கல்யாணத்தில் தான் இனி அவனுக்கு கல்யாணம் கிடையாது. பிறகு அதை நாங்கள் நடத்தணும், அந்த சூழலையும் நடத்தணும். இதெல்லாம் அந்த யமன் தேதி குறிச்சிட்டான்னா குறிச்சது தான், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான். அப்படியே இப்போ ஒன்றும் இல்லை. மகாராஷ்டிராவில் துணை முதல்வர் இறந்துட்டார். அந்த நகராட்சி தலைவராக துணை முதல்வர் தான் அஜித் பவார். என்ன பண்ணாங்க, 2 நாள் அந்த அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணை முதல்வர் பதவிக்கு வந்துட்டு. ஒன்றும் பண்ண முடியாது. துணை முதல்வர் பதவிக்கு அவருடைய மனைவி வந்துட்டாங்க. ஒன்றும் நீங்கள் வேற முடியாது. இல்லைன்னா தன்னை சுற்றி இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் போயிடும். அதாவது வேறு தப்பான செய்திகளெல்லாம் சொன்னாங்க வேறு மாநில முதல்வர்கள் எல்லாம். அதனால் டக்குன்னு ஆஃப் பண்ண. அதனால் இந்த இடத்துல தருமனாருங்கிறதுக்கு யமன் அந்த ஆமாம், இப்போ நீங்கள் 60 பண்ணிட்டாங்க, 70 பண்ணிட்டாங்க, 80 பண்ணிட்டாங்க, எனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? சிவா, அந்த கேள்வி பதில் சொல்லுங்கள். நான் திருவிடைமறை என்ன ஊர் திருக்கடையூரில் போய் 80க்கு பூஜை பண்ணிவிட்டு, எனவே இனிமேல் எனக்கு மரணம் கிடையாது. அது இறைவனுடைய அருளை வேண்டுறோம். அதில் எல்லாம் கோயின்சைடு ஆகணும். நம்ம ஜாதகம் அதில் பொருந்தணும், நம்ம விதி பொருந்தணும், நீங்கள் சாதகராக இருக்கணும், நீங்கள் நேர்மையாக இருக்கணும்,
இறைவன் அருளை அதில் பொருந்தி வரணும். எல்லாம் மேட்ச் ஆனால் தான் அது என்ன செய்யும், அது வந்து நீங்கள் அதை உங்களுக்கு கடத்தி கொடுக்கும். நீங்கள் உடனே 60 பண்ணிட்டீங்க, 70 பண்ணிட்டீங்க, 80 பண்ணிட்டீங்கிறதுக்காகலாம் சாமி அதுக்காகலாம் இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இதே நம்ம கோயிலில் தான் நடந்தது. நம்ம கோயிலில் தான் நவகிரக சந்நிதி பக்கத்தில் தான் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தருக்கு நான் வந்து சிவஸ்ரீ காலனியில் பண்ணுங்கன்னு, மடத்தூர் கோயிலில் பண்ணுங்கன்னு, பிரசன்னார் கோயிலில் பண்ணுங்கன்னு, திருமூர்த்தி மலையில் தான் பண்ணுவேன்னாரு. பண்ணினார், ஒரே வருஷம்தான் இறந்துட்டார். கேரளாக்காரர். இவ்வளவுக்கும் அவருக்கு மாந்திரிகம் அது இது எல்லாம் தெரியும். அவருடைய அந்த பிரசன்னம், ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பிரசன்னம் அது இது என்ன உண்டு அத்தனையும் தெரியும். அவர் அந்த பேஷண்ட் ஆகி உட்காந்துருக்கும்போது என்னை பார்த்து அழுறாரு. அவங்க குடும்பத்தை பார்த்துல யாரை பார்த்து அழலை, நம்ம சமயம் பண்ணுறதுனால என்னை பார்த்து அழுதார். அவர் பூஜை பண்ண போகல, இப்போ பறிக்க ஆள் கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கி கூட பறித்தோம். அவங்க வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் பறிச்சுட்டு வருவோம். அது இது வந்து நீங்கள் இந்த இடத்துலேருந்து யோசிச்சிங்கன்னா தெரியும். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மார்க்கண்டேயருக்கு வந்த மாதிரி நமக்கு வருவார். நீ சாதகனாக இருந்தால் தான் வருவார். அதனால தான் அருணை வடிவேல் முதலியார் வந்து ஒரு இடத்துல எழுதுகிறாரு, இந்த வரலாற்றுக்கு ஒருவர் தான் சான்று, அன்று முதல் இன்று வரை, அப்படி வேறு யாரும் கிடையாதுன்னு எழுதுகிறார். அதனால் தருமனார் தமர்னா அவருடைய ஏவலர்கள். அதாவது அதில் ஒரு அழகு இருக்குது பாருங்கள். மார்க்கண்டேயருக்கு கூற்றுவனே வர்றான், ஆனால் நமக்கெல்லாம் அவருடைய ஏவலர் தான் வர்றான். நம்ம லெவலுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸர் தான் வருவார். மினிஸ்டர்லாம் வரமாட்டார், முதலமைச்சர் வரமாட்டார். அதிலே பாருங்கள், தமர் அவனுக்கு வேண்டி, தமருங்கிறதுல ஒரு அழகு இருக்குது. அவனுக்கு வேண்டியவங்க, யாருக்கு வேண்டியவங்க கிடையாது, நமக்கு வேண்டியவங்க கிடையாதுன்னு அர்த்தம். தமர் என்பது தருமனார் தமர் தான். நம்ம தமர், நம் தமர் ஊரன் என்றான். அந்த தமரில் போனீங்கன்னா புரியும். யமனுடைய ஆர்டருக்கு மட்டும்தான் அவன் கீழ்ப்படிவான். நீங்கள் வலிக்குது செக்கில் போட்டு ஆட்டாதீங்க, மிக்சியில் போட்டு ஆட்டுங்கலாம் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். செக்கில் இடும்போது என்ன செய்வார், தடுத்து ஆட்கொள்வான் அப்படின்னு சொல்கிறார். தடுத்து ஆட்கொள்வான், செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். அதில் யாருங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. அப்படி எல்லாருக்கும் இது தடுத்தாட்கொள்ளப்படும் அப்படின்னா, அப்போ தடுத்தாட்கொள்ளுது அப்படின்னா உங்களுக்கு இந்த சித்தியா உமாபதி சிவாச்சாரியருடைய போற்றி பக்தருடைய கேள்விக்குறியாயிருமே. அங்கே அந்த யம தண்டனைகள் நிறைய நடக்கும்போது இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் இருக்குது. அந்த வல்ல கருணை மரம் போற்றின்னு தான் எழுதினார். அதையெல்லாம் தடுப்பார்னு அங்கே இல்லை. அபிராமிப்பட்டரும் என் எதிரில் நெல்லுன்னு தான் சொன்னார். இந்த தடுத்து ஆட்கொள்வானுங்கிறதுக்கு என்ன பொருள்னா, அது பாவத்துக்கான தண்டனை, அது முடிவு வரை காத்திருந்து தடுத்தாட்கொள்வார். ஆமாம், அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருவேளை அப்போவே தடுத்தாட்கொண்டால் அது எல்லா உயிருக்கும் அது என்ன செய்யாது, பொருந்தாது. எல்லா உயிருக்கும் அது பொருந்தாது. தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். பெருமானார் பெருஞ்சிற்றம்பலத்து எம்பெருமானை, அந்த எம்பெருமானேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதில் அவர் யாரையெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எம்பெருமானை பெற்றான், இங்கேருந்து போங்களேன். அதாவது நாமெல்லாம் சிவபெருமானை பெற்றுட்டோங்கிறாரு. அங்கே தான் நமக்கே லாக் ஆகுது. நம்ம என்ன செய்யலை, அங்கே தான் எல்லாமே ரிவர்ஸில் இடிச்சிடும். போய் இடிச்சிடும். எம்பெருமானை பெற்றான், பெருமானை பெற்றுட்டோம்னு சொல்கிறாரு. பெற்றதுனால இறைவன் வந்து தடுப்பார். நாம் என்ன செய்யலை. எனவே இங்கு சொல்லப்பட்டவைகள் மார்க்கண்டேயருக்கு பொருந்தும், மார்க்கண்டேயரை போல பக்குவப்பட்டவர்களுக்கு பொருந்தும், சுந்தரரை போன்று பக்குவப்பட்டவர்களுக்கு பொருந்தும். யாருக்கு பொருந்தாது, நமக்கு பொருந்தும். எப்படி பொருந்தும்னா, அந்த தண்டனையை கொடுக்கலன்னா சைவ சித்தாந்தமே தப்பாக போயிருமே. பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்க வச்சு தான் அந்த உயிரை எங்கே எடுக்க முடியும், மரக்கருணையிலிருந்து. மரக்கருணையில் வச்சு தானே எடுக்க முடியும். ஐந்தொழிலில் ஒரு தொழிலாக தானே அது கருதப்படும். மரக்கருணைங்கிறது ஒரு தொழிலாகத்தானே பார்க்கப்படுகிறது. ஆனந்தராசனை எழுதுகிறார், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் 4மே மரக்கருணைங்கிறார். எது மட்டும்தான் அறக்கருணைங்கிறாரு, அருளல் ஒன்று தான் அறக்கருணைங்கிறார். ஆமாம், அவரும் அறத்தில் தான் நிற்கிறாரு. அவர் தன்னுடைய டியூட்டியை தான் செய்கிறாரு. நீதிபதி தீர்ப்பு எழுதுறது அவருடைய டியூட்டி. அது நீங்கள் தர்மன் அதில் யாராக தான் இருக்கிறார், நீதிபதியாகத்தான் இருக்கிறார். எனவே அந்த பெருமானை பெற்றாமன்றே
பெரும்பற்றை புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாம் என்றே. எம்பெருமான், பெருமான் என்பது தலைவன். சிற்றம்பலத்து இறைவனை பெற்றான்னு கூட சொல்லலை, தலைவன்னு சொன்னார். அதிலிருந்து அந்த தலைவனுங்கிறதுலேருந்து போனீங்கன்னாலே 1 மணி நேரம் பேசலாம். பெருமானின்னு சொன்னதுனால ஆன்மா தன்னை யாருன்னு சொல்லுது? அடிமைன்னு சொல்லுது. அடிமைன்னு சொல்லுதுன்னா என்ன சுற்றி வரணும்? அப்படியே ரிவர்ஸில் போயிடும், வண்டி ரிவர்ஸில் போயிடும். மார்க்கண்டேயருக்கு என்ன வந்திருந்தது? நமக்கு வரல, சுந்தரருக்கு வந்திருந்தது. அப்படியே நீ அது ரிவர்ஸில் போய் சைவ சித்தாந்தம் முழுவதையும் வெளியே கொண்டு வந்துடும். ஆன்ம சுத்தி நிலையில் இறைவன் பெருமான்னா அடிமை பண்பு வந்தால் தான் பெருமான்னு சொல்லும். அடிமை பண்பு வந்து ஆன்ம சுத்தி வந்தவங்களுக்கு தான் இது பொருந்தும். அவர்களுக்கு இந்த யமவாதனை, இப்போ மாணிக்க வாசகரே அவங்களுக்கு யமவாதனை இல்லைன்னு வந்து சித்தாந்தத்தில் வந்து மாணிக்க வாசகரே நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறி, அவரும் நரகத்தை பற்றி பேசுகிறாரு. யார் பேசுகிறா? மாணிக்க வாசகர். நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பெறின், உன்னுடைய அருளோடு நான் இருக்கிறதா இருந்தால் நரகம் புகிறதா இருந்தால் கூட புகினும் புக போகிறது இல்லை. அந்த புக போகிறது இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல கொண்டு போய் சுந்தரரை போன்றவர்கள் மார்க்கண்டேயர் மேலே ஏற்றணும். ஆனால் நமக்கெல்லாம் உண்டு, புரியுதா? நம்ம வந்து இப்போது நாம் இருக்கிற நிலையில் நமக்கு வந்து நரகம் உண்டா இல்லையான்லாம் சொல்ல முடியாது. நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய சாதனங்களையும் நாம் கடைபிடிக்கிற தர்மங்களையும் பொறுத்தது. அதை இறைவன் தான் என்ன செய்ய முடியும்? முடிவு செய்ய முடியும். அங்கே வந்து நீங்கள் அந்த உமாபதி சிவாச்சாரியருடைய போற்றி பக்கருடையில் போனீங்கன்னா அதை விரிவாக பேசுகிறாரு. அதையெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த மந்திரம் புரியும். அடுத்த மந்திரத்தின் பொருள் எழுதிட்டு நம்ம அடுத்த திருவாசகம் பார்க்கலாம். அடுத்த மந்திரத்தில் நம்ம பேசுகிறதெல்லாம் அவரே சொல்கிறார். முதல் வரியிலே சொல்லிட்டார். மனமே, இறைவன் படம்பெடுத்து பாடும் பாம்பை உடையவன், சடை உடையவன், ஒளிவடிவானவன், அடுத்த வரி தான் ஆபத்து. அடைந்தவர் பாவம் நீக்குபவன். நம்ம என்ன செய்யலை? அடையவே இல்லையே. அடைந்தவர் பாவம் நீக்குபவன், பித்து கொண்டு ஆடுபவன், தில்லையில் அந்த இறைவனை நாம் அடைந்து விட்டோம். நாம் பெற வேண்டியது எதுவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கை. பாண்டவர்கள் வந்து கடைசி நேரத்தில் என்னானதாக சொல்லுது மகாபாரதம், எல்லாம் முடிஞ்ச பிறகு. அப்போ நம்ம என்ன பெரிய பீமனை விட பெரிய ஆளா அல்லது நம்ம தர்மனை விட பெரிய ஆளா எனக்கு நரகம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு? யாரே நரகத்துக்கு ஒரு நிமிஷம் போயிட்டு வரா? தர்மரே போயிட்டு வராரு. தர்மரே ஒரு நிமிஷம் நரகம் போயிட்டு நம்ம என்ன அவளை விட பெரிய ஆளா? நம்மளே சொல்லிட வேண்டியதான், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் நம்ம சொல்லிட வேண்டியதுதான். பீமன் பண்ணாத பூஜை நாம் பண்ணிட்டோமா அல்லது அர்ஜுனன் பண்ணாத பூஜையை நாம் பண்ணிட்டோமா? அர்ஜுனனுக்கு இல்லாத சிவபக்தி நமக்கு வந்துட்டா அர்ஜுனனோட நம்ம பெரிய ஆளா? சிவனையே நேரில் பார்த்தவன், கிருஷ்ணர் கூட இருந்தவன், கிருஷ்ணர் கூட இருக்கலாம். நாளைக்குன்னா நான் வைணவத்துக்கு போக ரெடி. கிருஷ்ணர் நாளைக்கு ஒன்று பார்க்க வர்றாருன்னா நான் வைணவத்துக்கு போக ரெடி. ஏன்னா எவ்வளோ பெரிய கடவுள். என்ன சொல்கிறீங்க? அவர் உறுதியாக யாரை காட்டுவார்? சிவனை காட்டுவார். உறுதியாக சிவனை காட்டுவார், வழியாவது காட்டுவார். மகாபாரதம் முடிகிற இடத்துல தான் சைவம் தொடங்குதுன்னு நான் சொன்னேன், வஞ்சிபுரத்தில். இந்த இடம் புரியுதான்னு பாருங்கள். நீங்கள் தேவாரம் படிக்கிறது இருக்கட்டு. பாண்டவர்கள் அவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில் எங்கே போகிறாங்க? நரகத்துக்கு தான் போகிறாங்க. பாண்டவர்களில் யார் ஒருவரையும் விட நம்ம பெரியவங்க கிடையாது. ஒரு கடவுள் கூடவே எத்தனை ஆண்டுகள் இருந்தவங்க. அந்த கடவுள் கூடவே அவங்க வாழ்கிறாங்க, கடவுள் கூடவே தூங்குறாங்க, கடவுள் கொடுக்கறது சாப்பிட்றாங்க. திருமால் ஆன்ம வர்க்கம் இருக்கட்டு, அவர் படைக்கிற கடவுளும் நம்ம ஒத்துக்கிட்டோம்ல, அந்த வேல்யூவை கொடுக்கணுமல்ல, படைக்கிற கடவுள்னு ஒத்துக்கிட்டோம்ல. வந்து கூட இருக்கிறாரு. அந்த திருமால் உபதேசித்து தான் சிவபூஜைக்கு போகிறாரு. ஆமாம், சிவபூஜைக்கு வழிகாட்டுறாரு, தப்பான வழியை காட்டலை. சிவனை வழிபடுன்னு சொல்கிறாரு. பாசுபதாஸ்திரம் வாங்க.
அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவாரத்தில் சொல்லியிருக்கிறது நமக்கு எப்படி மேட்ச் ஆகும். அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேங்கிறதுல கவனமாக இருக்கணும். அவை நல்ல 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 அடியார் அவருக்கு மிகவே. ஜோசியர் வந்து வேயிறு தோழி பங்கன் பாடுங்கன்னா ஜோசியருக்கு நல்ல நேரம் வரமாட்டுக்குது, இவனுக்கு வரமாட்டுக்கு. என்ன காரணம்? ரெண்டு பேரும் உண்மை கிடையாது. ஆமாம், எல்லாம் ஒன்று தான். அது தமிழ் வாத்தியர்கள் சொல்கிறது. அவனுக்கு தமிழ் பொழுதுபோகலாம் தமிழ் வாத்தியர் எல்லாம் சொல்லுவான். அது வந்து தமிழ் பள்ளிக்கூடங்களில் பயன்படுத்துகிற வார்த்தை நல்லாடைங்கிறதா. நல்லாடைங்கிறது பொழுதுபோகல்னா என்ன வேணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆமாம், இப்போ வந்து இதுதான் அது வந்து நமக்கு இந்த இடம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். எந்த இடம்? பாசுபத மகாபாரதம் முடிகிற இடம் புரியுதான்னு பாருங்கள். ஒரு இந்தியா முழுவதும் பேசப்படும் ஒரு மாபெரும் காப்பிய தலைவர்களே எங்கே போயிட்டு வராங்க? காப்பியத்தின் பாத்திரங்களே நரகத்துக்கு போயிட்டு வராங்க. அதனால் இதை உள்வாங்கி கொண்டு பாடணும், படிக்கணும். அடுத்தது அதற்கு கீழே வாங்க. இனி நாம் பெற வேண்டுவது யாதும் இல்லை, நமக்கு எந்த குறைவும் இல்லாத வாழ்க்கை கிடைத்தது. இப்போ நல்லாடைனா கெட்டாடைனா என்னது? எதையாவது தமிழ் வாத்தியார் பொழுதுபோகுன்னா எதையாவது சொல்லுவான். பள்ளிக்கூடங்களில் பயன்படுத்துகிற வார்த்தை அது. நல்லாடைன்னு ஒன்று இருந்தால் கெட்டாடைன்னு ஒன்று இருக்கணும். இல்லை, பொன்னாடைன்னா ஒன்று இருக்குது, பொன்னில்லாத ஆடைன்னு ஒன்று இருக்குது. பொன்னாடைன்னு ஏன் சொல்கிறோம்னா, பொன்னால் பொருத்த வேண்டிய ஆடைக்கு பதிலாக நான் இதை எதாக நினைத்து பொருத்துகிறேன், அப்படி அது பொருள். ஆமாம் ஆமாம், பொன் வைக்கிற அதுதான் போர்த்துக்கிறோம். அந்த பொன்னாடைங்கிறது என்னதுன்னா, அதில் இருக்கிற செய்தி என்னென்னா, அதில் இருக்கிற செய்தி வேறு. என்னதுன்னா, உங்கள் தகுதிக்கு நான் பொன்னாடை பொருத்தணும், என் தகுதிக்கு முடியலை, இதை நீங்கள் பொன்னாடையாக ஏற்றுக்கணும். இதுதான் செய்தி. புரியுதா? அந்த காலத்தில் வந்து அந்த தங்க இழைகள் பதிக்கப்பட்ட ஆடைகளை பொருத்துவாங்க. மன்னருக்கு மன்னர் பொருத்துறது, புலவர்களுக்கு மன்னர் பொருத்துறது. தங்க இழைகள் பொருத்திடா, தங்கத்திலேயே இலை போட்டு பொருத்திருப்பாங்க. அது போகிறோம். இப்போ நான் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமல்ல. நல்ல ஆடைன்னா இப்போ கெட்ட ஆடை என்னது? ஏதாவது புதுசு புதுசாக செய்யும்போது ரொம்ப யோசிக்கணும். அதில் இன்னொரு கேள்வியாக சேர்ந்து வந்துடும். அது கெட்ட ஆடைங்கிறாங்க. ஆமாம். அப்போ எதுக்கு நீங்கள் அந்த மங்கள நேரத்தில் இல்லை, அடுத்த கேள்விக்கு வர்றேன் சிவா. மங்கள நேரத்தில் எதுக்கு அமங்கலத்தை ஞாபகப்படுத்துறீங்க? அது அடுக்கடுக்காக போயிடும். எப்போவுமே ஒரு மரபு போச்சுன்னா அது ரொம்ப யோசித்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மரபுலேயே நீங்கள் என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கணும். அது மரபுங்கிறது வந்து பெரிய விஷயம். மரபுங்கிறது பெரிய விஷயம். இப்போ நம்ம யாத்திரை போகிறோம்னா, நேற்று தான் சொன்னவங்ககிட்ட, கோயில்களை பார்க்க தான் யாத்திரைக்கு போகணும். எதுக்குன்னா அதுதான் மரபு. நாடும் நகரமும் கோயிலும், அதாவது சிவாலயங்களை தேடி தான் யாத்திரை போகணும். சிவாலயம் அல்லாமல் நீங்கள் போகிறதா இருந்தால், இப்போ நான் வந்து சிவாலயங்களை தேடி போகும்போது உதித்காசன் வளர்கிறான். அவனுக்கு தேவை என்னது தான்? சிவாலயம் தான். சிவாலயங்களை மட்டும் பார்க்குற கெப்பாசிட்டி தானுங்க நமக்கு இருக்கும். புரியுதா? திருமூலர் இவர் சொன்னார்ல, யார்? தாயுமானவர் என்ன சொன்னார்? மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு கோயில் வழிபாடு குருவை காட்டும். நமக்கு வேலை எது மட்டும்தான்? கோயில் வழிபாடு தான். அதனால தான் நீங்கள் விழுந்து விழுந்து கோயிலாக பாருங்கங்கிறோம். கோயில் வழிபாட்டில் தான் கவனம் செலுத்தணும். அது நீங்கள் அதை புதுசாக உடைச்சி அதில் ஒரு புது மரபு போட்டிங்கன்னா அதுலேருந்து நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்கும். அதனால தான் பெரியவங்க எதை உடைக்கிறது இல்லை. ரமண மகரிஷியுடைய மடத்தில் பிராமணர் அல்லாதவங்க எல்லாம் படிக்கிறாங்க. அவர்கிட்ட சீடர்களாக இருக்கிறாங்க. அவர் வந்து சாப்பிடும்போது ஒரு பக்கம் பிராமணர்கள் தனியாக சாப்பிடுவாங்களோ, இன்னொரு பக்கம் பிராமணர் அல்லாதவங்க சாப்பிடுவாங்களோ. அவர் சென்டரில் உட்காந்து சாப்பிடுவார். அப்போ பிராமணர்கள் சொன்னாங்களாம், இப்படி எங்களை தனியாக பிரித்து வச்சு சாப்பாடு போட வேண்டாம், நாங்கள் யார் கூடயும் சாப்பிட்றோம், எல்லா ஜாதி பயில கூடயும் நாங்களும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்னாராம், ரமணர் இதை பண்ணாருன்னு ஊரில் போய் சொல்லுவேன். பிராமண கலாச்சாரத்தை யார் கெடுத்தாருன்னு சொல்லுவேன்? ரமணர் கெடுத்தாருன்னு சொல்லுவா. அது எனக்கு எதுக்கு? ஏற்கனவே வீட்டில் செய்ய தயாரா நீ? உங்கள் வீட்டில் நீ இன்னொரு ஜாதிக்காரனும் சாப்பிட வைப்பியா? அப்போ அதே மாதிரி இங்கே சாப்பிடு அப்படின்னாராம். யார்? இதுதான் வந்து பழைய பாதைகளில் அப்படியே போகணும். புதுசாக நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வந்து என்ன வரும்? கேள்விகள் வரும். அந்த கேள்வி உங்களுக்கு வராது. ஆனால் அந்த கேள்விகளை நம்ம என்ன செய்யணும்? வர வைக்கணும். அந்த கேள்விகளை நம்ம வர வைக்கணும். ஆமாம் 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 ஆமாம்
ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் நானெல்லாம் சாப்பிட்ருவேன், அவ்வளோதான். சாப்பாடு தான் வரல, அது வரைக்கும் போதும். அதுக்கு காஞ்சி சங்கர மடத்துலலாம் ஒன்றும் பார்க்குறதில்ல, அது சும்மா சொல்லக்கூடாது. எல்லோரும் சுதந்திரமாக விட்டுடுறாங்க. ஆமாம் ஆமாம், அது சில இடங்களில் அது யாரோ ஒருத்தர் அதுக்கு பொறுப்பு காரணமாக இருப்பாங்க. எனவே அந்த மாதிரி இருக்கும். அது நீங்கள் எங்கெல்லாமோ இருக்குதுன்னு சொல்கிறீங்க, பெரிய புராணத்தில் இருக்குது தெரியுமா? பெரிய புராணத்தில் ஒரு இடத்துல இருக்குது. ஞானசம்பந்தர் கிடையாது, சுந்தரரும் கிடையாது, வேற ஒரு இடம் இருக்குது. சுந்தரரை விட ஆபத்தான ஒரு இடம் இருக்குது. சுந்தரர் சிவாச்சாரியார், சேரமான சிவாச்சாரியார் கிடையாது. 2 பேருக்கு தனித்தனியாக சாப்பாடு போடும்போது சுந்தரர் தான் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. இன்னொரு இடத்துல பிற ஜாதியினருக்கு தனியாக உணவு வழங்கப்படும்னு அறிவிக்கிறார் ஒரு நாயனார். அறிவித்து உணவு கொடுக்குறாரு. ஒரு நாயனார் வர்றாரு, அது திருவாரூரோட சம்மந்தப்பட்ட ஒரு நாயனார். அமர்நீதி நாயனார் யாரோ ஒரு ஏதோ ஒரு நாம அமர்நீதி நாயனார்னு நல்லா யோசித்துக்கிடுங்க. ஒரு நாயனார், திருவாரூரோட சம்மந்தப்பட்ட ஒரு நாயனார் அறிவிக்கிறார், பிராமணருக்கு தனியாகவும் பிராமணர் எல்லாருக்கும் தனியாகவும் உணவு. இது அன்றைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம். பிராமணன் மாளிகையில் வாழணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சாமிக்கு வேலை செய்கிறான், நல்லா இருக்கட்டு. சாமிக்கு வேலை செய்யணும் தனியாக சாப்பிட்டா என்ன சார் ஆகுது? அவங்க 50 பேர் குளிச்சுட்டு உட்காந்து நல்லா சுத்தம் திருநீ பொடி பூசி சாப்பிட்றாங்க, நீ குளிக்காமல் போய் உட்காருவா, அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி தான் தனியாக சொல்லியிருக்கேன். இதில் என்ன வந்துட்டு? எந்த பிராமணர் ஒன்று துன்புறுத்திட்டாரு? எனக்கு பிராமணர்கள் ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் வளர்ந்தேன். நான் ஏன் இப்படி இவ்வளோ விசுவாசமாக பேசுகிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் கிராஸான பிராமணர்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். இதே நம்ம கோயிலில் நான் வகுப்பு எடுக்கும்போது பிராமணர் வீட்டில் இருந்து தான் எனக்கு டீ வந்தது 5 வருஷத்துக்கு. ஆமாம், பிராமணர் வீட்டில் இருந்து தான் எனக்கு 5 வருஷத்துக்கு டீ வந்தது. இன்னொரு பிராமணர் சுவாமி சிவானந்த டிஓடி, அந்த பிராமணர் வீட்டில், அவர் வீட்டில் சமையலிருந்து எல்லாரையும் நாங்கள் புழங்குவோம். புரியுதா? அதனால் இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம், அதை நம்ம இருக்கலை. அதாவது யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம், அதுக்காக அவங்க தான் எல்லாம் நான் சொல்ல வரல, அவங்க தப்பு செய்யலை நான் சொல்ல வரல. எல்லா சமூகமும் நல்லது செய்யுது, எல்லா சமூகத்திலையும் குறை இருக்குது. அதாவது நம்முடைய சைவ சமயத்தினுடைய வளர்ச்சியில் பிராமணர்கள் பங்கு இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் அவங்கள விட்டு கொடுக்காமலே போகணும். ஏன்னா நமக்கு ஞானசம்பந்தர் இருக்கிறாரு. நீங்கள் அதில் யார் இகழ ஆரம்பிச்சிங்கன்னா சந்தானக்குறவர், சமயக்குறவர், நாயன்மார்கள் நிறைய பேரை நீங்கள் விளக்க வேண்டியது வரும். அதுக்கு தயார் இல்லாத போது அந்த சப்ஜெக்ட்டுக்கே நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ பாரதிதாசன் கடவுள் இல்லைன்னு தான் சொன்னார், பெரியாருடைய டிஓட்டி தான். ஆனால் பாரதியாரை யார் என்ன சொன்னாலும் அவர் அடிச்சு விடுவார். ஐயர் அப்படிம்பார் பாரதியாரை. பாரதியாருக்கு எதிராக யாரும் அவங்க எதையும் செய்ய அவர் அனுமதிக்கலை, ஏன்னா தன்னுடைய வாத்தியாருங்கிறதுனால. ஆனால் இவர் கொள்கையே வேறு. இவர் தேசிய கொள்கை, அவர் திராவிட கொள்கை. இவர் கடவுள் மறுப்பு, அவர் கடவுள் ஏற்பு. இவர் தமிழினம், அவர் தேசிய இனம். ஆனாலும் பாரதிதாசன் யாரை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. அந்த பாரதிதாசனுடைய தெளிவு நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். நான் குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்காகவும் மொழிக்காகவும் பேசலை. நீங்கள் அறங்கள் சொல்கிற எல்லாமே சமயத்துக்கு பொருந்தி வராது. இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோம், எல்லாரும் சமம்னா நம்ம வண்டி ஓட்ட முடியுமா? ஓட்ட நீ ரெடியாக முதல்ல அதை சொல்லு. எல்லாரும் சமம், வண்டியை ஓட்டு. உனக்கு டிரைவிங் தெரியுமா? உண்டா இல்லையா? டிரைவருக்குன்னு ஒரு இதை வச்சு நம்ம அவரை தனியாக வச்சுருக்குறோம். சில விஷயங்களை நம்ம ஏற்கனவே செய்யணும், பழகிக்கொள்ளணும். நாம் சில விஷயங்களை இழக்கிறோம், நாம் சில விஷயங்களை இழக்கிறோம், அவங்களும் சில விஷயங்களை இழக்கிறாங்க. இப்போ நீங்கள் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா பல்லக்கு சுமக்கிறது, அதை சுமக்கிறது, இது சுமக்கிறது, அவ்வளோ வேலை செய்கிறாங்க. நமக்கு தயிர் சாதம் தின்ட்டு போயிட்டே இருக்கிறோமா, அதுக்கு யார் பொறுப்பு? உழைக்கிறாங்கல்ல. எவ்வளவு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஏற்று ஏதோ ஒன்று இருக்குது. உங்கள் பார்வையில் அறிவு இருக்குது, இவர் பார்வையில் உழைக்கிறாங்க, என் பார்வையில் உழைக்கிறாங்க. பல படிநிலைகள் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் அப்துல் கலாம் என்ன சொல்கிறது, என்னை வளர்த்ததே அவங்க தாங்கிறார். ராமேஸ்வரத்தில் அவர் என்னை வளர்த்ததே யார் தாங்கிறாரு? அம்பேத்கர். இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறோம், அம்பேத்கரை வளர்த்தது யார்? ஒரு பிராமணர். அவர் பேர் தான் அம்பேத்கர், இவர் பேர் பீமாராவ். அதனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நாம் குறையாக இடையிடுவதும், இன்னொரு சமூகத்தை உயர்த்தி இடையிடுவதும், எல்லா சமூகத்திலும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா சமூகத்திலும் குறைவுடைய இருக்காங்க. இது அரசியல், சமயம், சமுதாயம், மொழி எல்லாத்துக்கும் பொருந்தும். சூழல் அவங்கள அப்படி வைத்தது. ஆமாம் சூழல் அது. அதனால் யாருக்காகவும் யாரும் பேச வேண்டியதில்லை. சத்தியம் என்றைக்கும் ஒரு நாள் என்ன செய்யும், ஜெயிக்கும். ஆமாம், பொதுவானது. ஆமாம், அது பொதுவாக வரும். அவனுக்கு கோயில் தானே தெரியும், அவனுக்கு வேறு எதுவும் தெரியாத. அவனை நீங்கள் எங்கே தான் கூப்பிட்டு போனோம்?
ஆமாம், உங்களுக்கு இன்னும் சரியகிரிய யோகமே வராமல் உங்களை வந்து நான் கோயில் இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்? அதாவது நான் வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க பிராமணர் கிடையாது, வேத உபனிஷத்துங்க. அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க பக்கா பிராமணர்கள். அவங்க ஒரு வேத மந்திரம் சொல்லுவாங்க, ஜன்மனா ஜாயதே சூத்திரகா அப்படின்னு ஒரு வேத மந்திரம். அது வேணும் நீங்கள் எங்கேயா கண்டுபிடிங்க. பிறப்பால் எல்லோரும் சூத்திரன், அந்த மந்திரத்துக்கு பொருள். இப்போ பிராமண பையனும் ஒரு வயசில் சராசரி மனிதனாக தான் இருக்கான். அதுக்கு பேர் தான் ஜன்மனா ஜாயதே சூத்திரகா. அந்த வயது வளரும்போது இதைத்தான் பகவத்கீதை 4 நிச்சுது. அதை பிற்காலத்தில் எதா மாற்றிட்டாங்க, குணங்களை தான் ஜாதியாக சொல்லிச்சு பகவத்கீதை. பிற்காலத்தில் அது கால ஓட்டத்தில் பயன்படுத்த ரோடு தேய்கிற மாதிரி இந்த கான்செப்ட் தேஞ்சு போயிடுச்சு, பிரிஞ்சிட்டு. அதாவது சத்திரியனிடத்தில் ஒரு வேகம் இருந்தது, வியாபாரிகிட்ட ஒரு அறிவு இருந்தது, அந்தணர்கள்ட்ட ஒரு வழிபாடு இருந்தது. இப்படி அவங்க ஒரு அதனால தான் வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புப்பா செய்தொழில் வேற்றுமையான். இது ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா பெரிய டாப்பிக்காக போகும். ஆனால் அதுக்கான விளக்கங்கள் நம்மகிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது, யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நான் தெளிவாக இருக்கிறேன். ஆமாம், அதனால் நமக்கு எந்த விதமான குறையும் இல்லை என்று நம்மை எல்லோரும் புகழ்கின்றனர் என்று நம்மை எல்லோரும் புகழ்கின்றனர். மனமே, நீ உடம்பின் மேல் அக்கறை கொண்டு அலைந்து திரியாதே, நீ உடம்பை ஒளிங்கிறார். இந்த மந்திரத்தை 6வது மந்திரத்தை 5ல் இணைச்சிங்கன்னா எப்படி நேற்று திருவாசகத்தில் 46வது பதிகத்தை 45ல் சேர்த்திங்களோ அது மாதிரி இணைச்சிங்கன்னா இந்த மந்திரம்னா என்னதுன்னு புரியும். படிங்க. உய்த்தாடி திரியாதே உள்ளமே. உய்த்தாடி தெரியாதேன்னா உடம்பை வச்சுக்கிட்டு உடம்புக்கு முக்கியத்துவம் குடிச்சுக்கிட்டு உடம்பை பேணிட்டு இல்லையாதுங்கிறார். இந்த உடம்பின் மேல் பற்று எப்போ போகும்? உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது அங்கே அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்க. அப்பரே யமன் வருவாங்கிறாரு பாருங்க. இது யதார்த்தமாக உள்ளே போனோம், அந்த மந்திரம் இதில் மேட்ச் ஆகுது. உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறையும் கூத்தனல்லால் நமக்கு அந்த ஒரு 2 வரி தான் இந்த பதிகமே. அந்த உற்றார் ஆளுரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை இறைவன் கூத்து இறைவன் வருவாங்கிற மாதிரி தான் இதில் இறைவன் வருவார்னு மந்திரம் 5ல் சொல்கிறாரு. ஆனால் உற்றார் ஆளுரோ எத்தனாவது மந்திரம்? அவன் ஏன் ரியாக்ஷனே இல்லாமல் மெழுகு பொம்மை மாதிரி உட்காந்துட்டான், தூங்குறானோ, தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அவன் அந்த எத்தனாவது மந்திரம்? அது தேடி கண்டு கொண்டேன்னு கடைசி மந்திரம் 10வது மந்திரம். இருமாந்து இருப்பன்களோ 10, 11, இது 10வது மந்திரம். மேலே இருக்கிற 9லேருந்து 1 to 9 வரைக்கும் மேட்ச் ஆனால் தானே உற்றார் ஆர்வலரோ. மேலே இருக்கிற சரியை கிரியை யோகம் முடித்தா தானே இந்த உற்றார் ஆர்வலரோ வயிறும். அதே தான் நீங்கள் இதில் நம்ம எடுத்து பார்க்கணும். அதுவும் இதே இடம்தான். உய்த்தாடி தெரியாதே உள்ளமே ஒளிகண்டாய் ஊன்கணோட்டம். ஊன்கணோட்டம்னா உடம்பை காப்பாற்ற இருக்கிற கவனத்தை விடு. அதுக்காக யமன் உடம்பை கொண்டு போனால் கொடுத்துருன்னு அர்த்தம் கிடையாது, அந்த பொருள் எடுத்துடக்கூடாது. அதாவது உடம்பின் மேல் பற்று வைக்காதே என்பது ஞான நிலை. அதாவது யான் எனது இருப்பவனுக்கு எது மேலே பற்று இருக்கும்? வேறாக நான் ஏது, அந்த யான் எனது விடுன்னு அர்த்தம். அது ஞான நிலை. எத்தாலும் குறைவில்லை, நமக்கு எந்த குறையும் இல்லைங்கிறாரு. எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் வேணும்? குறைவிலா நிறைவே கோதிலா அமுதேன்னு இறைவனை மாணிக்கவாசகர் சொல்கிறாருன்னா அந்த அனுபவம் தனக்கும் தன் உயிருக்குள்ளே இல்லாமல் அந்த வார்த்தை அவற்றிருந்து என்ன செய்யாது, வராது. தனக்குள்ள நிறைவு பார்த்ததுனால தான் இறைவன் நிறைவாக தெரிந்தார். இறைவனை நிறைவாக பார்த்தார், தன்னிறைவு உணர்ந்தார், தன்னிறைவு உணர்ந்தார், இறைவனை நிறைவாக பார்த்தார். ஆமாம், அதான் எத்தாலும் குறைவில்லை என்பார்கள் நெஞ்சமே. நம்மை நாளும் நம்மளை எல்லாரும் புகழ்வாங்கங்கிறது அந்த இடத்துல தான் வருது. இப்போ நம்மளை யதார்த்தமாக ஒன்றும் இல்லை, நம்மளையே என்ன செய்கிறாங்க, பரவாயில்ல சார் நீங்கள் ஏதோ கோயில் குளம்னு போடுறீங்க, ஏதோ நெத்தி நேரம் திருநீர் பூசிட்டு ருத்ராட்சம் கட்டிட்டு அது வர்றீங்க அப்படி சொல்கிறாங்கல்ல. நேற்று கோயம்புத்தூர் போயிட்டு தான் வகுப்புக்கு வந்தேன். வகுப்பில் வர வர அந்த கோடை பண்பலை காரில் போட்டுகிட்டே வந்தாங்க. அப்போ ஒரு முருகனுடைய கந்த புராணத்தை அடிப்படையாக வச்சு ஊர் அது பேர் ஊர்னு ஆரம்பிக்கிறது, அதாவது நாட்டுப்புற பாடல்னு அர்த்தம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. நானும் வண்டியில் போக போக லட்சுமி நானும் கேட்டுகிட்டே போகணும். டிரைவர் அவங்க முருக பக்தரை வந்த சரவணன்,
அவன் நிறைய பிரச்சனையில் அந்த முருக பக்தியில் தான் காப்பாற்றப்பட்டான். அதனால் முருகன் தான் ரொம்ப ஸ்பீடாக போடுவான். கேட்டே போனால் அதை கேட்டு முடிக்கவும் இந்த குரல் பார்த்தா என் ஃப்ரெண்டு மாதிரியே இருந்தது. உடுமலைப்பேட்டைக்காரர் சீதாராமன் தான் பாடுறாரு அப்படின்னேன். அதுக்கு ஒரு கூட பாடுறதே நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் அப்படின்னேன். பிறகு ரொம்ப கவனமாக பார்த்தா உடுமலைப்பேட்டை சீதாராமன் சிவக்குமார் அரசு கலைக்கல்லூரி அப்படின்னு போட்டு கீழே வருது. உடனடியாக ஃபோனை போட்டு கூப்பிட்டா அவர் சொல்கிறாரு, 7 நாள் அன்றைக்கி தான் நிறைவு நாள் நீங்கள் கேட்டது எனக்கு பெரிய புண்ணியம், ஒரு சிவனடியாருங்கிறார். எத்தனையோ பையன் கேட்டிருப்பான், ஆனால் அவருக்கு எது பெருசாக தெரியுது. நீங்கள் நான் தான் அவரை பிஹெச்டி கொண்டு சேர்த்து விட்டேன். இந்திரச்சித்திட்ட நான் தான் கொண்டு விட்டேன். மேல் படிப்பு படிக்கணும் வழி சொல்லுங்கனாரு. நான் தான் கூப்பிட்டு போய் இந்திரச்சித்தை ஏட்ட கூட்டு பிஹெச்டி முடித்தார். அப்போது அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு சிவனடியார் இதை கேட்டுட்டு முருகன் சம்மந்தப்பட்டதை தைப்பூச காலங்களில் சிவனடியார் சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு பிடிச்சிக்கிட்டார். ஏன்டா ஃபோன் பண்ணாங்கிற அளவுக்கு பிடிச்சிக்கிட்டார். அது பிறகு அதை பண்ணோம் இதை பண்ணோம், இல்லை இலங்கை போயிட்டு வந்துட்டேன், மலேசியா போயிட்டு வந்து நிறைய செய்தி சொன்னார். எங்களுக்கு தெரியாத செய்தியெல்லாம் நிறைய சொன்னார். இப்போ நம்மளையே எதா பார்க்குறாங்க, அவன்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்கல்ல. அவர் கொண்டு வந்திருக்க சொன்னார், இசை மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அப்போது நம்மளையே மற்றவங்க கொஞ்சம் வித்தியாசம், நீங்கள் பரவாயில்ல சார் திருவாசகம் தேவாரம்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குறீங்க. நேற்று முந்தா நாள் ஒரு எங்கள் காலனியில் மெயின் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ காய்கறி வியாபாரி விற்றுட்ருக்கிறாரு. சப்போட்டா பழம் வீட்டில் வாங்க சொன்னாங்க. ஒரு சப்போட்டா எடுத்து பார்த்துட்டு ஒரு பப்பாளி வேணும்னு பப்பாளி கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிட்டு விலை கொடுத்து வாங்கிட்டேன். ஒருத்தர் பக்கத்தில் ஒரு சப்போட்டா எடுத்து சாப்பிடுங்க சார் அப்படின்னாரு. அவர் உட்க வச்சுருக்கிறாரு சார், அதை எதுக்கு நம்ம தின்னுக்கிட்டு அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார், நீங்கள் சிவனடியார் எவ்வளவோ சரிங்க, ஒரு சப்போட்டாவில் என்ன சார் வந்தது. அவர் சொல்கிறார், இவ்வளவுக்கு அவன் பொருள் கிடையாது, வியாபாரி வேற ஒருத்தன். இவர் நெத்தி நிறைய திருநெடி தாடி வளர்த்துட்டு ஒரு சிவனடியார் ஒரு சப்போட்டா பழந்துங்கிறதுனால எங்களுக்கு என்ன நஷ்டம், நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி நம்மளை எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க, நம்மையே பிறரிலிருந்து அவனுக்கு 50 மார்க்குனா நமக்கு 51 மார்க்கு போட ரெடியாக இருக்காங்க. அந்த 50 மார்க்காரன் வேறு, நம்மளை என்ன செய்கிறாங்க 51வது மார்க்குக்காரங்களும் நம்மளை பார்க்குறாங்க. அதைத்தான் நம்ம பிறரால் புகழப்படுகிறோங்கிறார். அதைத்தான் நெஞ்சமே நம்மை நாளும் பைந்தாடும் அரவின் படர்சடையன் பரஞ்சோதி. ஜோதினா அவர் யோக மார்க்கி இறைவனை ஜோதியாக பார்க்குறாரு. ஜோதியா இறைவனை யார் பார்க்க முடியும்? சரியைவாதி பார்க்க முடியாது, கிரியைவாதி பார்க்க முடியாது, யோகவாதி பார்க்கலாம். சுந்தரர் எதில் நின்னார்? ஞானத்தில் யோகம். அப்போ ஞானத்தில் யோகத்தில் இருக்கிறவனுக்கு தான் இதில் சொல்கிற எல்லாம் பொருந்தும். சரியையே முடிக்க முடியாத நமக்கு எப்படி பொருந்தும்? அதாவது சைவத்தில் எதை வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம்ங்க. அவர் பணமுடையவராக இருக்கலாம், புகழுடையவராக இருக்கலாம், திறமசாலியாக இருக்கலாம், பெரிய பேச்சாளராக இருக்கலாம், பேச்சு மயக்கிறவராக இருக்கலாம். அவனை காப்பாற்றுறது அவனுடைய சாதனம் மட்டும்தான். அவனுக்கு தகுதியை எதுதான் நிர்ணயம் செய்கிறது? சாதனம் இல்லாத ஒருவன் செய்கின்ற எந்த சைவமும் அவனுக்கும் பயன்படாது, பிறருக்கும் பயன்படாது. அது சொற்பொழிவாக அறமாக நிற்கும், அவ்வளோதான். அதனால் இங்கே சாதனத்தையும் வச்சு விட்டுட்டார், ஜோதின்ட்டார். இறைவன் எதா தர்றான்? ஞானத்தில் யோக நிலையில் இருப்பவருக்கு தான் இந்த விஷயங்கள் பொருந்தும். இவர் மார்க்கண்டேயர் அந்த இடத்துல இருந்தவர் தான். மார்க்கண்டேயர் 108வது கோயிலுக்கு வழிபாடு செய்ய வந்தார்னா 2 கோயில் போயிட்டு வரதுக்குள்ளே நமக்குள்ளே எவ்வளவோ செஞ்சு தருது, உண்டா இல்லையா? 2 கோயில் போயிட்டு வரதுக்குள்ளே நமக்கு எவ்வளவோ செஞ்சு தருது. நம்ம 2வது நாள் யாத்திரை முடிக்கிறோம். நாங்கள் இதுதான் இந்த கோயில் தான் நிறைவு உண்மைக்குங்கிறோம். கரெக்டாக அங்கே அடுக்கு தீபம் காட்டுறான், பஞ்ச தீபம் காட்டுறான். நாங்களாக முடிவு பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நேரம் இல்லைங்கிறோம். அவங்க கோயில்காரனே முடிச்சு வச்சுட்டாங்க. அப்போ சாமி நம்ம கூட என்ன செய்கிறாரு? வர்றாரு. அதை அனுபவிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் எல்லாரு கூடயும் சாமி வருவார். யார் யாத்திரை போனாலும் கூட வருவார். எங்கள் கூட வந்தார், அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். எல்லோரும் அனுபவிக்கிறாங்க, நாங்களும் அனுபவித்தோம். கோயிலே அதை அம்மன் சந்நிதியிலையும் அடுக்கு தீபம் காட்டுறாங்க, பஞ்ச தீபம் காட்டுறாங்க, எல்லா சந்நிதியிலையும் காட்டுறாங்க. ஆமாம் கிளம்பலாம் அப்படிங்கிறோம். ஐயோ, நம்ம மக்கள் எத்தனை கோயில் பார்த்தாலும் சரி, ராஜராஜரனே கனவுல நான் உங்களுக்காக ஒரு கோயில் கட்டுறேன்னா சீக்கிரம் கட்டுக்க வாரேம்பாங்க. கோயில் வழிபாடு செய்து திருப்தி ஆகிற என்னுடைய மனநிலையை சொல்கிறேன். நல்ல பெரிய கோபுரத்தை பார்த்துட்டேன்னா 24 ஹவருக்கு ஆஃப் ஆயிரும். உண்மையாக வெளிப்படையாக சொல்கிறேன், இறைவன் தந்த வரம். நல்ல பெரிய கோபுரத்தை ஏதாவது பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டு என் கூட வர்றவங்களுக்கு தெரியும், சும்மா ஒரு செங்கலை நட்டு வச்சுருந்தாலும் கும்பிடுவேன். அதேமாதிரி பெரிய கோபுரம் இருந்தேன்னா மிரண்டுருவேன். அது அம்மன் சன்னியாக இருக்கலாம். ஒரு தடவை நாங்கள் மேல்நிலைவு போயிட்டு வரும்போது ஒரு சமூக கோயில் கோபுரத்தை பார்த்து தான் பார்த்தே ஆகணுன்ட்டேன். கவுண்டர்களுடைய கோயில் கோபுரத்தை பார்த்து மிரண்டு தான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வழிபாடுங்கிறது எங்கே வரும்? நான் இப்போ நம்ம
பெரியவங்க பாயாசம் குடிக்கிறீங்களான்னா மொடான்னு டம்ளர் கணக்கில் குடிக்கிறாங்களா? என்ன சார் ஒரு சின்ன ஒரு காக்லாஸ் குடிங்க, நீங்கள் கேட்டதுனால குடிக்கிறேங்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடுது. என்ன சொல்கிறீங்க? அது திருப்தி தான், வழிபாடுங்கிறது திருப்தி தான். அது என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா கோயிலுங்கிறது? அதே தானே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா, ஒவ்வொரு ஸ்டோராக ஏறி இறங்கி பார்க்குறதுக்கு. அதே முருகர் இருக்க போகிறாரு, அதே சிவன் இருக்க போகிறாரு, சாமி வேறு வேறில் உட்காந்துருக்கிறார். அதுவும் நமக்காக தான். அப்போ தான் வருவார்னு உட்காந்துருக்கிறார், அதுக்காக உட்காந்துருக்கிறார். அதனால் ஜோதி என்று சொன்னதை அதில் பார்க்கணும். பாவந்தீர்க்கும், பாவந்தீர்க்கும் என்பது பாச நீக்கம். பாச நீக்கம் நிகழ்ந்தவங்களுக்கு தான் இந்த செய்தி பொருந்தும். புரியுதா? பாச நீக்கம் நிகழ்ந்தவங்களுக்கு தான் யமனுடைய வாதனிலிருந்து காப்பாற்ற முடியும். அப்படி இல்லாமல் இறைவன் காப்பாற்றுறாருன்னா அந்த உயிர் பாசத்தோடலாம் இருக்கும். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவன் பேஷண்ட்டாலாம் இருப்பான். இப்போ இந்த ஆனந்தராசன் ஐயா மடத்தூருக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் சொல்கிறார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே பேசுகிறார். ஒரு மருத்துவர் அவருக்கு கசப்பான மருந்தை கொடுக்குறார். இப்படியே நான் சொல்கிறது அப்படியே எழுதியிருக்கிறார். கசப்பான மருந்தை கொடுக்குறார், சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்கிறார். இதனால் அவர் துன்புறுகிறார். யார்? அந்த பேஷண்ட்டு. ஆனால் பேஷண்ட்டுக்கு என்ன கிடைக்கிறது? நன்மை கிடைக்கிறது. நன்மை கிடைக்கிறது. அவர் அந்த சிகிச்சையிலேருந்து முடிந்து வெளியே வந்த பிறகு அவருடைய உடம்பை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்கிறாரு. மறைப்பு சக்தி என்ன சக்தியாக மாறுகிறது? அருள் சக்தியாக மாறுகிறது. இப்படி தான் மாற முடியும். மறைப்பு சக்திக்கே போகாமல் எப்படி அருள் சக்தியாக மாற முடியும்? அவன் நரகத்துக்கு போகணுங்கிறது வேணும்னா அனுப்பி வச்சு தான் பார்ப்பார். அதைத்தான் போற்றி பக்கருடைய உமாபதி சிவன் சொன்னார். பித்தாடி புலியூர், பித்தாடி ஆடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டவனாக இருக்கிறான். அந்த பித்தாடிங்கிறத எப்படி பொருள் எடுக்கணும்னா, பித்துக்கொண்டு ஆடுகிறான்னா உயிர்கள் மேல் அன்பு கொண்டு ஆடுகிறான்னு அர்த்தம். உயிர்கள் மேல் அன்பு கொண்டு ஆடுகிறான். உயிர்களை எப்படியாவது கவர்ந்து விட வேண்டும்ங்கிறதுல அவருக்கு ஒரு வெறி. அந்த வெறியை தான் நம்ம பித்துங்கிறோம். என் பையன் கலெக்டர் ஆகிடணும்னு எங்கள் அம்மா வெறியாக இருந்தாங்க அப்படி சொல்கிறாங்கல்ல. எத்தனையோ பேரண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரண்ட்ஸு அவங்க 2 பிள்ளைகளை படித்து பெரிய ஆளாக்கிறதுக்காக அரசாங்க வேலையை ரிசைன் பண்ணாங்க. உடுமலைப்பேட்டையில் சீனிவாசா ஸ்கூலில் 2 பிள்ளைகளும் படித்து டாக்டர் ஆகி எங்கேயோ போயிட்டு அந்த அம்மா நினச்சது நடந்தது. கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு காந்தி நகரில் ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு இருந்து பிள்ளைகளை படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி 2 பேரும் டாக்டர். இந்த அம்மாவுடைய அரசாங்க வேலை போச்சு. ஆனால் பிள்ளைகள் எங்கேயோ போயிடுச்சு, டெவலப் ஆகி வந்துட்டு நல்லா இந்த அம்மா நினச்ச மாதிரி வந்துட்டு. அப்போ அந்த அம்மா அந்த பிள்ளைகள் விஷயத்தில் பித்தாக நின்றது போல், வெறியாக நின்றது போல், நம்ம உயிர்கள் விஷயத்தில் இறைவன் வெறியாக நிற்கிறதுனால தான் பித்தாடினார். ஆமாம், அதே தான். அன்பு, மிகுந்த அன்பு அர்த்தம். புலியீர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாமன்று. இது நீங்கள் யாராவது சைவ சித்தாந்திகள்கிட்ட கொடுத்து சைவம் பேசுகிறப்ப இப்போ 40 மந்திரத்தை முடிச்சிருப்பானோ அப்படி தானே இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு அவனும் எதையும் உணராமல் நம்மளையும் உணர விடாமல் பண்ணிட்டு போய் இப்படியே சைவம் வந்துட்டு. இதெல்லாம் எவ்வளோ விஷயம் பேசுகிறேன். அங்கமாலை பேசிட்டு நான் என்னுடைய சொற்களை நானே கேட்டது இப்போ அந்த ரொம்ப வருஷத்துக்கு பிறகு எனக்கே பெரிய வியப்பாக இருந்தது. இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியும் ஒருத்தரும் திருந்த மாட்டேங்காங்களேன்னு நினச்சி இவங்களே கேட்டேன். எய்த்தால் உட்காந்துருந்தவங்களை டுபாக்கூர்களை எல்லாம் கேட்டேன். இவ்வளோ பெரிய விஷயங்களை நான் பேசியும் கூட நீங்கள் திருந்தலையே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம், உயிர் அதை ரிசீவ் பண்ணணும். அவன் சார்ந்த வண்ணமாக இருக்கு. ஆமாம் ஆமாம், நிச்சயமாக சார். ஒவ்வொருத்தரும் ஒரு சார்பு தான். 2 மந்திரத்துக்கு நம்ம எவ்வளோ, இதே நீங்கள் ஒரு சைவம் பேசுகிறவங்ககிட்ட ஒரு சொற்பொழிவாட்ட கொடுத்தீங்கன்னா 40 மந்திரத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஆமாம், இல்லாமல் இருந்திருக்கிறோம். அதுதான் நம்ம வகுப்பினுடைய ஸ்பெஷல். என்று வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த பணி என்னன்னு பார்க்கலாம். இந்தாங்க, சிவாய நம.